இயேசுவில் பிரியமான அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நற்செய்தி, கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழுகின்றவர்கள், இறை தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பற்றி ஆண்டவர் இயேசு நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். இரண்டு விதமான உலகத்தை பற்றி பேசுகிறார். ஒன்று, நாம் வாழுகின்ற இந்த உலகம். இரண்டு, இறைவனை சார்ந்தது. நாம் இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்கின்ற பொழுது, உலகம் விரும்புகின்ற செயல்களை நாமும் செய்கின்ற பொழுது, இந்த உலகத்தார் நம்மை ஆதரிக்கின்றார்கள். இங்கு விருப்பு வெறுப்பு இருக்கிறது. பல்வேறு விதமான வேற்றுமைகள் நிலவுகின்றன. ஆனால் இயேசுவை சார்ந்து வாழ்கின்ற பொழுது நாம் துன்பங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உலகு சார்ந்து வாழ்கின்ற பொழுது நமக்கு பலவிதமான பாராட்டு, அதற்கான தோழமை, பணம், செல்வாக்கு, ஆடம்பரம், அதிகாரம் என்று நமக்கு வந்து குவிகின்றன. இதனால் நாம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை, ஒரு மமதையான வாழ்வை மேற்கொள்ளக்கூடும். இதனால் நாம் எளியவர்களை, ஏழைகளை, உண்மையை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இயேசுவை சார்ந்து வாழுகின்ற பொழுது, இறைவனை சார்ந்து வாழுகின்ற பொழுது நாம் பல்வேறு துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை சந்திப்போம் என்று ஆண்டவர் இயேசு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்கின்றார். அப்படி உங்களுக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, கிறிஸ்துவை பின்பற்றுவதால், இறை வார்த்தையின்படி வாழ்வதால், நற்செய்தியினுடைய பாதைகளை தெரிந்தெடுப்பதால் நமக்கு சோதனைகள் வந்தால் அவற்றை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. அவற்றை விட்டுவிட்டு உலகம் காண்பிக்கின்ற சிற்றின்ப ஆசைகளுக்குள் சென்றுவிடக்கூடாது. அது ஒருபோது நமக்கு நிறைய மகிழ்ச்சியை, நிம்மதியை தராது என்று ஆண்டவர் இயேசு எடுத்து கூறுவதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. இன்று உலகம் பல்வேறு வழிகளிலே நம்மை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அழைப்பு விடுகிறது. உணர்வு சார்ந்து, உலகு சார்ந்து, உடல் சார்ந்து, விருப்பம் சார்ந்து பல்வேறு இன்பங்களை நமக்கு அது விரிக்கின்றது. அந்த மாய வலைகளில் நாம் சிக்கிவிடாமல், அவற்றுக்குள் விழுந்து நம்மை இழந்து விடாமல், நாம் கிறிஸ்துவின் பாதைக்கு செல்ல வேண்டும் என்பதே ஆண்டவருடைய ஒரு மாபெரும் வேண்டுகோளாக இருக்கிறது என்பதை இன்றைய செய்தி நமக்கு தருகின்ற ஒரு மேன்மையான ஒரு பங்காகும். எத்தனை துன்பங்களை நாம் சந்திக்கின்றோம். நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். உண்மைக்காகவும், நேர்மைக்காகவும், நற்செய்திக்காகவும், கிறிஸ்துவுக்காகவும் எத்தனையோ நபர்கள் பல துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களே தந்து, அவர்கள் இந்த மண்ணிலே தங்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மனிதால் ஒழிய பயன் தராது என்பதைப் போல அவர்கள் தங்களை மடித்து ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் தங்களது பழைய வாழ்விலிருந்து விடுபடவில்லை. துன்பங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த தூய வாழ்வை விட்டுவிடவில்லை. அவர்கள் துணிவுடன் எதிர்கொண்டார்கள். நிறைய புனிதர்கள் இருக்கின்றார்கள். திருவிவிலியத்தினுடைய பல்வேறு நபர்களை நாம் காணுகின்றோம். சமூகத்திலே பார்க்கிறோம். எத்தனையோ நல்ல மனிதர்கள், மாற்று சமயத்தை சார்ந்தவர்கள், மாற்று சமூகங்களை சார்ந்தவர்கள், எத்தனையோ பேர் இத்தகைய ஒரு நேரிய பாதையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருபொழுதும் இத்தகைய இடர்கள் வருகின்றன, நெருக்கடிகள் வருகின்றன என்பதற்காக அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்வை, புனித வாழ்வை விட்டுவிடவில்லை. மாறாக அவர்கள் தொடர்ந்து பயணித்தார்கள். ஆகவேதான் இத்தகைய துன்பங்கள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடும். குடும்பத்தில் இருக்கின்றவர்களே நமக்கு எதிராக நிற்கக்கூடும். தந்தையும் தாயும் பிள்ளைகளும், உடன் பிறந்தோரும், உற்றார் உறவினர்களும், நண்பர்களும், நம்மை சூழ்ந்து வந்தவர்களும் நாம் எதிர்க்கக்கூடும். ஆனால் ஒருபோது நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்துவ வாழ்விலிருந்து, இயேசுவின் நற்செய்தியின் பாதையிலிருந்து நாம் ஒருபோதும் விடுபட்டு விடக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்குமாறு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதற்காகத்தான் இத்தகைய மேலான தூய் ஆவியர் நமக்கு தந்திருக்கிறார். தூய் ஆவியானவர் நமக்கு வலிமை ஊட்டுகிறார், நமக்கு ஆற்றலை அருளுகிறார். ஆகவே அன்பு இறைமக்களே, நற்செய்தியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நாம் ஒருபோதும் நன்மையின் பாதையிலிருந்து விலகிவிடாமல், எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் துணிவுடன் இயேசு கிறிஸ்துவுக்கு, நம் தலைவருக்கு, மீட்பருக்கு சான்று பகிர்வோம். இறை ஆசிரியை மகிழ்ச்சியாக பெற்று என்றும் வெற்றி நடைபெறுவோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.